தீப மைக்காக வந்தேன், வாங்கிட்டு போலான்ட்டு. சரியான கூட்டம். பல கிலோமீட்டர் தூரத்துல லைன் நிக்குது அந்த தீப மைக்கு. என்னால வாங்க முடியல. பொதுமக்களாகிய நீங்க வந்து இந்த தீபத்துக்கு எரிஞ்ச மைய வாங்கிட்டு போங்க. இந்த தீபத்துக்கெல்லாம் வராது இருந்தீங்க பாத்தீங்களா, அவங்கெல்லாம் வாங்க, அந்த தீபத்தை வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு பூஜையில வைங்க. உங்க வீட்டுல எந்த பில்லி சூனியம் போட்டி போறாம இறந்த இதா இருந்தாலும் இந்த மை எருப்பு கருப்பு அணிச்சு அதே மாதிரி பஸ்மம் ஆக்கிடுவார் சிவபெருமான். அதனால அந்த மையை வந்து வாங்கிட்டு போங்க. எனக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல சிவபெருமான் எனக்கு யாராவது ஒரு ரூபத்தை எனக்கு கொடுத்துருவாங்க. ஆனா பொதுமக்கள் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்காது. நீங்க இங்க வந்து அந்த மையை வாங்கிட்டு போங்க. எங்கேயாவது ஒரு நல்ல காரியத்துக்கு எதுக்கு போனாலும் சரி மையை வச்சுக்கிட்டு போங்க, பாருங்க அந்த காரியம் சக்சஸ் பண்ணி விடுவார் சிவபெருமான். சரிங்களா? எந்த பில்லி சூனி எதா இருந்தாலும் பஸ்மம் ஆயிரும். புரியுதுங்களா? மிக மிக சக்தி வாய்ந்தது அந்த மைக்கு. வருஷம் ஒரு தரம் தான் அது கிடைக்கும். வந்து வாங்கிட்டு போய் பொதுமக்களாகி எல்லாம் பயன் பெறுங்க. எனக்கு கிடைக்கல, எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல அப்பா கொடுத்துருவாரு எனக்கு. நீங்க வந்து வாங்கிட்டு போங்க. ஓகே.